ஒரு மீன் குழம்பு வச்சாலும் ஒரே டேஸ்ட்டில் வர மாட்டேங்குதா? அப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ வச்சாலும் சேம் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்திருக்கேன். பொதுவாக இதை பாறை மீன், வவ்வா மீன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் இதுக்கு என்ன பேர்னு சொல்லுங்கள். என்ன தான் கடையில் க்ளீன் பண்ணி ஃபீஸ் போட்டு கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா வயிற்று பகுதியிலலாம் நிறைய அசட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தலைப்பகுதி ஓரத்துலலாம் நிறைய செதில்கள் இருக்கும். ஒரு கத்தி வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணியாச்சு. இதை வறுவலுக்கு தனி, குழம்புக்கு தனின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். தலை, வால் இந்த மாதிரி பகுதியை மட்டும் போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 100 கிராம் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே உப்பு, 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரைச்ச தேங்காய், சோம்பு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி குழம்புக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு மட்டும்தாங்க இன்றைக்கி விட நாளைக்கு தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே அரைச்ச சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கரைச்சி வச்சுருக்க குழம்பையும் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீன் போட்டதும் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ தான் புளி, உப்பு எல்லாமே மீனில் சாரும். அதோட சில மீன் ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா உடஞ்சிரும். ஆனால் இந்த மீன் அந்தளவுக்கு உடையாது. மீன் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. செம்ம ஸ்மெல்லோட நம்மளுடைய சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை டைம் வச்சாலும் சேம் டேஸ்ட்டில் மீன் குழம்பு வரும். சுட சுட சாதத்தோட இந்த மீன் குழம்பை சேர்த்து கூடவே மீன் மறுவலோட சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், நம்ம ஒரு ரெசிபியை டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.